ஹலோ aspirants, வெல்கம் டு கைட்லைஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்க்கு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இது நம்மளோட கோட் தமிழ் கைட்லி தமிழோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ ஃபார் ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் 2024. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய அனாலிசிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ உள்ள நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஓகே சார், போயிடலாமா? போயிடலாம் மேத்யூ. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த இயர் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எல்லா டே வைஸுமே அனலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே அவங்களுக்கு நம்ம காட்ட போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் எல்லாரும் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டிருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லயும் எந்த மாதிரி எல்லாம் கட் ஆஃப் இருந்தது, எந்த மாதிரி வேகன்சி இருந்தது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் அனலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மேத்யூ, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் சார். டே 1. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ஸ்லைடு. கண்டிப்பா டே 1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுதான் இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டே 1 நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட், ஃபோர்த் ஷிஃப்ட் இந்த வயசு வந்து பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட், அந்த மாடரேட் லெவல்ல இருந்ததா, அந்த டஃபா இருந்ததா, அந்த மாதிரி பிரிச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு அட்டம் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல 67 to 78 கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஷிஃப்ட்ல 68 to 78 அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த இந்த லெவல் நம்ம எதை வச்சு ப்ரொடிக்ட் பண்ணிருக்கோம், எதை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா என்ன சொல்றது, பிகினரா இருந்தாலும் சரி, நல்ல பிகினரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். பிளஸ் ரிப்பீட்டர்ஸ் எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி நிறைய கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸும் இருக்காங்க நிறைய. இவங்க எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. இவங்க எல்லாமே இதுக்குள்ள போட்டிருக்காங்க, இதை தாண்டியும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா 67 to 78 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன கேட்டகரியில எல்லாருமே போட முடிஞ்ச ஒரு அட்டம்ப்டா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஏன் 66 நான் போட்டிருக்கேன், இதுக்கு கம்மியா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும். இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எங்கேயாவது ஒரு இடத்துல லேக் ஆயிருப்பாங்க. இப்ப இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் அக்யூரசியா தான் இங்கிலீஷ் போடுவேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் குவான்ஸ் ரீசனிங் எனக்கு நல்லா வரும், நான் குவான்ஸ் ரீசனிங்ல 30 ரெண்டுலயுமே போட்டுருவேன், இப்ப ரீசனிங்ல 35+ போட்டுருவேன், அந்த மாதிரி கேட்டகரி இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஒரு 35, இங்க ஒரு 30, குவான்ஸ்ல ஒரு 30, சப்போஸ் எங்கேயாவது லேக் ஆயிட்டு ஒரு 2 கொஸ்டின் குறைஞ்சிரும், 58 போட்டுருவாங்க. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 போடுவாங்க. அவங்களாம் என்னன்னா அவங்களோட மார்ஜின்லாம் வந்து அந்த 67, 68 வந்து நிற்கும். அதுலயுமே 1 or 2 வந்து வேரி ஆகும். அவங்க வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணா போதும், எனக்கு கரெக்டா தெரிஞ்சது மட்டும் தான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாரும் எவ்வளவு அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா மேத்யூ? எஸ் சார். ஸோ அது டே வைஸ் நாட் வைஸ் சொல்லிடுறீங்களா? ஆமா, டே வைஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். மேத்யூ, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் நீங்க அப்படியே சொல்லிடுங்க. இது இந்த இது நம்ம வந்து டஃபா இருந்ததை பத்தி நம்ம ஃபைனலா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைடை உங்களுக்கு காமிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடை காமிச்சிடலாம். எஸ் சார். இது டே 1. 4 ஸ்லாட்டுமே இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த கேட்டகரி, ஸோ ஆவரேஜ் அந்த குட் அட்டெம்ப்ட் எல்லாருமே அந்த கேட்டகரிக்குள்ள வராங்களா, அந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் இதில் போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் டேக்கு இதுதான். ஓகேவா? ஸோ செகண்ட் டேக்கு 1, 2, 3, 4 ஸ்லாட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் குட் அட்டெம்ப்டோட அந்த 24th 25th ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லா ஸ்லாட்ஸுமே நடந்தது. 24th 4 ஷிப்ட்ஸ் நடந்தது, 25th 4 ஷிப்ட்ஸ் நடந்தது. இப்போ நமக்கு லாஸ்டா ஃபைனலா அந்த 31st மட்டும் பாத்துறலாம். 31st இப்போ நாம இந்த இதுல என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த 2 ஸ்லாட்ல போனவங்கள மட்டும் பிகினர்ஸும் இருந்திருக்காங்க, ரிப்பீட்டர்ஸும் இருந்திருக்காங்க. அதாவது எல்லா ஸ்லாட்ஸ்லயுமே இருந்திருக்காங்க. பட் இந்த ஸ்லாட்ல ப்ராமினென்ட்டா தெரிஞ்சிருக்காங்க. எஸ், கரெக்ட். ரெண்டு பேருமே ஈக்குவலா இருந்திருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதான் சார், ரெண்டு வேரியன்ட்டான அட்டெம்ப்ட் இருக்கும். ஸோ பி அப்படின்னா பிகினர், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட் 1 எவ்வளோ, ஸ்லாட் 2 எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்கோம். ரிப்பீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு நடந்த ஸ்லாட் 1 அண்ட் ஸ்லாட் 2க்கு மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி நீங்க வந்து பிகினர்ஸ் ரிப்பீட்டர்ஸ்னு பிரிப்பீங்க அப்படின்னா, எஸ் இப்போ நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ போய் அட்டன் பண்ணுவாங்களே, அதுல எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல இன்னைக்கு கொஞ்சம் பிகினர்ஸுமே நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது ரிப்பீட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது பிகினர்ஸ் கொஞ்சம் ஏதோ அதிகமா பண்ண மாதிரி இந்த ஸ்லாட்ஸ்ல தெரிஞ்சிருக்கு. அதிகமா எக்ஸாம் பண்ண மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கு. எஸ் மேத்யூ. அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த பிகினர் ரிப்பீட்டர் கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 கொஸ்டின்ஸ் அவங்களோட அவங்க வந்து கம்மியா அட்டன் பண்ணிருக்காங்க. 3 to 4 கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான். ஓகே. சோ இன்னைக்கு 3rd and 4th ஸ்லாட் இல்ல. எஸ் சார். சோ இதுல சார் டே 1ல அந்த 3rd ஸ்லாட்
எஸ் மேத்யூ, கண்டிப்பா பேசி ஆகணும். அந்த தேர்ட் ஸ்லாட் நீங்களுமே அப்பியர் ஆயிருந்தீங்க. செல்ஃப் அனாலிசிஸ் வீடியோவும் கொடுத்திருந்தீங்க. எஸ், அது நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. அத பத்தி கொஞ்சம் பேசிடலாம். நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க அந்த ஸ்லாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. சோ அதனால நீங்களே சொல்லுங்க. எஸ். ஸோ ஆக்சுவலா வந்து இந்த நடந்த எக்ஸாம்ஸ்ல ஓகேவா? இந்த ஒரு மொத்தம் 8, 10 ஸ்லாட் நடந்ததுல டே 1 ஃபர்ஸ்ட் டே 1 3 ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதான் பாருங்க நாங்க குடுத்திருப்போம் மாடரேட் டூ டஃப் ஓகேவா? மத்தது எல்லாமே ஈஸி டூ மாடரேட் இருக்கும். அண்ட் டே 2ல 4த் ஸ்லாட் வந்து மாடரேட்ன்னு குடுத்திருப்போம். ஸோ அப்ப நாம அரேஞ்ச் பண்ணோம் அப்டின்னா, டஃபஸ்ட் ஸ்லாட் அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, அதாவது மாடரேட் டூ டஃப்னா டே 1 3 ஸ்லாட். அதுக்கு அடுத்தது எது ரேங்க் பண்ணியிருக்குன்னா, டே 2ல 4த் ஸ்லாட். ஸோ இதுல சார் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, என் எஸ் ஸ்லாட் மேத்யூ. டஃப். இல்ல என் ஸ்லாட் கண்டிப்பா தான் டஃப் நிறைய பேர் அப்டின்னு. சொல்லுவாங்க. அதுதான் நம்ம என்ன ம். சொல்ல போறோம்னா, இருந்ததுலே டஃப்பா இருக்கிற ஸ்லாட் எது? இருந்ததுலே அத விட கொஞ்சம் டஃப்பா இருந்த ஸ்லாட் எது? அப்படின்னு சொல்லி 2 ஸ்லாட் மட்டும் பிரிச்சுட்டோம். ரிமைனிங் ம். ஸ்லாட்ஸ்க்குலாம் மேஜரான நார்மலைசேஷன் கண்டிப்பா இருக்காது. எப்பயும் போல தான் இருக்க போகுது. இந்த 2 ஸ்லாட்டுக்கு தான் அதிகமா நார்மலைஸ் பண்ண போறாங்க. மத்த ஸ்லாட்ஸ்க்குலாம் மினிமம் அந்த உங்களோட அக்யூரசி பொறுத்து தான் நார்மலைசேஷன் இருக்க போகுது. சோ மத்த ஸ்லாட்ஸ் எல்லாம் ஒண்ணு என்னன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இல்ல ரீசனிங் டஃப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா குவான்ட்ஸ் டஃப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இல்ல 3மே கம்பேர் பண்ணும்போது டஃப். ஆனா எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் தான் டிஃபரெண்டா இருக்கு தவிர, இந்த ஸ்லாட்ஸ்ல தான் நீங்க பாருங்க மாடரேட் நம்ம ரொம்ப ரொம்ப டஃப்னு குடுத்துருக்கோம் இல்லையா? மாடரேட் டு டஃப்ன்றதுல 61 to 73 தான் நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த லெவல்ல இருக்கவங்களால போட முடிஞ்சிருக்கு. அந்த 25th மேத்யூ நம்ம சொல்லியிருந்தோம்ல. அந்த ஸ்லைடு காமிச்சிடலாம் நம்ம உங்களுக்கு. அந்த 25th பாருங்க. நம்ம என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, 66 to 77 தான் குடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த 77மே கொஞ்சம் அதிகம் தான். நம்ம 76 கூட வச்சுக்கலாம். அந்த லெவல் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். சரி, அதனால தான் இந்த 2 ஸ்லாட்ட மட்டும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம். ரிமைனிங் ஸ்லாட்ஸ் எல்லாமே அ இ நம்ம வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் மேல கீழ அப்படிதான் இருக்கோ தவிர, வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. சரிங்களா? இத விட என் ஸ்லாட் கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா வேணா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது, இதுதான் நம்மளோட அனலைசிஸ். அதுக்கு மேல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே மேத்தி. இதோட நிக்க நெக்ஸ்ட் போற போயிடலாமா? இது அதான் சார். இதோட டேட்டா ஆ, முடியல. இன்னும் 2, 3 டேட்டா இருக்கு. ஆமா. உண்மையாவே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒரு சூப்பரா கண்டிப்பா. புரியும். இம்பார்ட்டன்டான டேட்டா நம்ம கொண்டு வந்திருக்கோம். எஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, விச் பார்ட் ஆஃப் த எக்ஸாம் ஃபெல்ட் டஃப்? ஸோ இருக்கிறதுல டஃப். எந்த பார்ட் வந்து டஃப்பா ஃபீல் பண்ணுது? ஆமா. ஐபிபிஎஸ் கிளர்க்ல. கண்டிப்பா. எஸ் சார். ஸோ சொல்லிடலாமா சார்? எஸ் மேத்தி. சொல்லிடலாம் ஸோ மேத்தி. சொல்லுங்க. நீங்களே சொல்லிடுங்க. ஸோ ரீசனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளட் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டஃப்பா ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே. ஓகேவா? ஏன்னா சில எல்லாருமே. ஸ்லாட் அதுவும் இந்த 3 ஸ்லாட்ல அதாவது ஃபர்ஸ்ட் டே 3 ஸ்லாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த பிளட் ரிலேஷன் ஆன்ஸரே வரல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் கண்டிப்பா மேத்தி. இங்கிலீஷுமே டஃப்பா தான் ஃபீல் ஆயிருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எரர் ஸ்பாட்டிங்ல நோ எரர் அப்படின்ற மாரிலாம் சென்டென்ஸ்லாம் கன்ஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. இது உண்மையாவே நோ எரர் கன்ஃப்யூஸ் தானா? பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இல்ல எரர் வருதா? அப்படின்ற மாரியான கன்ஃப்யூஷன்ஸ்ல சில இது ட்ரிக்கியா இருந்தது. அப்புறம் பேரா கண்டிப்பா. ஜம்பிள். ஸோ பேரா ஜம்பிள்ல 1 நீங்க போட்டிருந்தா கரெக்ட்டா இருக்கும் எல்லாமே. இல்லன்னா 1 எரர் 2 எரர்ன்னு வந்திருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல இந்த பார்ட்ல வந்து டஃப்பா இருந்தது. அண்ட் சார் குவான்ட்ஸ் பத்தி நீங்க சொல்லிருங்க சார். குவான்ஸ் தான் அதுதான் என்ன சொல்றதுன்னே தெரியல. குவான்ஸ் சிம்பிளிஃபிகேஷனே செஞ்சுட்டாங்க. அந்த சிம்பிளிஃபிகேஷன் எந்த பேட்ச்ல கஷ்டம் அப்படின்னா, அந்த 3 ஸ்லாட் தான். அந்த 3 ஸ்லாட் தான் சிம்பிளிஃபிகேஷன் கஷ்டமா இருந்திருக்கு. அதனால தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு ஸ்லாட்ல டிஏல ஒரு கொஸ்டின் மாடரேட்டா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக்ல ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் மாடரேட் ஆகும். இது எல்லாத்துலயுமே கன்டினியூஸா நடக்கிறது தான். ஆனா சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப மாடரேட்டா இருந்தது. அந்த சிம்பிளிஃபிகேஷன் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. சோ அது அது உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரிவ்யூவும் பார்த்திருப்பீங்க. நாமளுமே ரிவ்யூ குடுத்திருக்கோம். அ அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். அதுல சொல்றவங்கள பார்த்தனாவே அந்த எமோஷனல பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்டிப்பா அந்த அளவுக்கு டஃப்பா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிடும். அப்புறம் நம்ம பிளட் ரிலேஷன் ஏன் நம்ம வந்து பிளட் ரிலேஷன மெயினா மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா, பிளட் ரிலேஷன் சொல்லிட்டு நெறைய பேர் என்ன பண்ணிட்டோம், ப்ரீவியஸா ஆர்ஆர்பி கிளர்க் எல்லாம் பிளட் ரிலேஷன் தான் ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னோனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, ட்விஸ்ட் இருந்தாலும் இல்லனாலும் பிளட் ரிலேஷன பார்த்தோனே கொஞ்சம் ஜெர்க் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலயே அது கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு. இருந்தாலும் பிளட் ரிலேஷன் நெறைய பேர் அப்ரோச் பண்ணி போட்டுருக்காங்க. ஆனாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது ஜெர்க் ஆயிட்டோம். ஒரு சில சின்ன சின்ன நம்மளோட அதுதான் நம்ம ரீசனிங்ல நம்மள டெஸ்ட் பண்றதுக்காக தான் மெயினா அந்த மாரி கொஸ்டின்ஸே குடுக்குறாங்க. அந்த மாரி இடத்துல நம்ம என்ன சொல்றது, நம்ம கொஞ்சம் லேக் ஆயிட்டோம். அவ்வளவுதான். அதனால அது டஃப். ரிமைனிங் எல்லாமே சொல்லியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம் இது. எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் ட்ரெண்ட். ஸோ மேல இங்க குடுக்கப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ கட் ஆஃப். ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப். ஓகேவா? ஸோ இங்க கட் ஆஃப்ஸ். குடுக்கப்பட்டதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப். ஓகே. அண்ட் கீழ இருக்கிறதெல்லாம் என்னன்னா வேக்கன்சி. ஓகேவா? வேக்கன்சி. ஸோ அந்த இயரோட ஸ்டார்ட்டிங்ல நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது இருந்த வேக்கன்சி. எஸ் சார். நீங்க அத சொல்லிர்றீங்களா?
எஸ் மேத்யூ. என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2020ல இருந்து 2023 வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கும். சரியா? இந்த 4 இயர்ஸ்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலா 2020ல வந்து பாத்தீங்கன்னா அவன் கொடுத்த வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 229 இந்த வேகன்சி தான் இருந்திருக்கு. அதே மாதிரி 2021ல நம்ம இந்த இயரை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருந்திருக்கு வேகன்சி. 843 அந்த வேகன்சி இருந்திருக்கு. 2022ல 288 இருந்திருக்கு. 2023ல 291 தான் இருந்திருக்கு லாஸ்ட் இயர். அந்த 291க்கே நமக்கு எவ்வளவு நமக்கு கட் ஆஃப் வந்திருக்கு பாருங்க, 65 தான். ஆனா 843க்கு எவ்வளவு கட் ஆஃப் வந்திருக்கு? 67.75 இருந்திருக்கு. சோ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வேகன்சியை பொறுத்து எப்பயுமே அவங்க வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்ல டிசைட் பண்ற ஃபேக்டரே இல்ல. 71 திடீர்னு பார்த்தோம்னா அதோட குறைஞ்சிருக்கு 67.75. திடீர்னு பார்த்தோம்னா அதோட ரொம்ப ஐயா போய் நிக்குது 78. திடீர்னு பார்த்தா ரொம்ப குறைஞ்சிச்சு 65. இங்க இங்க நீங்க பார்க்கும்போது மெயினா என்ன பார்க்கணும் அப்படின்னா அங்க பாருங்க 288 291 இது ரெண்டுக்கும் பெரிய வேரியேஷன் இல்ல. ஆனா கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 மார்க் டிஃபரெண்ட் இருக்கு. சரியா? இந்த மாதிரிதான் இருந்திருக்கு. இது எதுக்காக அப்படின்னா உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா, இந்த மாதிரிதான் கட் ஆஃப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கொஞ்சம் என்ன சொல்லு பில்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்காக தான் இந்த அனலைசிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே மேத்யூ? எஸ் சார். சூப்பர். சரி சார். எல்லாருமே ஆவலா நெக்ஸ்ட் வெயிட் மேத்யூ. பண்ணிட்டு இருக்கிற பார்ட்டுக்கு போயிடலாமா? கண்டிப்பா மேத்யூ. எஸ் சார். இப்ப நம்ம எதுக்கு ஸோ இந்த 665 அப்படிங்கிறது மேத்யூ? இந்த இயர் வேகன்சியா? எஸ். ஆமா சார். இந்த வருஷத்தோட வேகன்சி அவ்வளவுதான் இருக்க போதா மேத்யூ? 665. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? இல்ல கண்டிப்பா இன்கிரீஸ் ஆக தான் போகுது. ஏன்னா, ஓகே மேத்யூ. போன தடவ வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் எஸ் சார். இங்க குடுத்திருக்க மாரி 291 இருந்தது. அண்ட் லாஸ்ட்டா 800 சம்திங் ஏதோ வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். 800 சம்திங் அண்ட் வந்தது. ஆ, ஆ. சோ இப்ப இந்த வருஷம் அதான் வந்து மேத்யூ. பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து ரிப்போர்ட் பண்ணல கரெக்ட்டா? ம், ம். நமக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய வேகன்சி குடுக்குற ஒரு பேங்க்னா நம்ம இந்தியன் பேங்க் தான். அவன் வேகன்சி குடுக்கல, ஆ. ரிலீஸ் பண்ணல. அதனால நம்பலாமா நம்ம? சார் கண்டிப்பா வேகன்ஸிஸ் வரதான் போகுது. இன்கிரீஸ் ஆக தான் வரதான் போகுது. போகுது. இன்க்ரீஸ் ஆகதான் போகுது. ம். ம், ம். சோ இப்ப இந்த வேகன்சிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரலாம்? அப்படின்ற மேத்யூ, ஒரு இன்னும் ஒரு விஷயம் நாங்க ரிஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். என்னன்னா, நம்ம ம். தமிழ்நாட்டுல கிளர்க்ல தமிழ்நாடு பீப்புள்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதர் ஆமா. ஸ்டேட்ஸ் பீப்புள்ஸும் உள்ள வந்து எழுதியிருப்பாங்க. கொஞ்சம் காம்படிஷன் லெவல அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்க நெறைய சான்ஸ் இருக்கு. உங்களுக்கே தெரியும். இப்ப கேரளா பீப்புள்லாம் மோஸ்ட்டா அவங்களுக்கு கட் ஆஃப் எப்படி பார்த்தாலும் 80க்கு மேல தான் இருக்கு எப்பயுமே. கரெக்ட்டா? 80க்கு மேல தான் இருக்கு மோஸ்ட்டா. அவரு எவ்வளவு வேகன்சி கேட்டாலுமே 80 அப்படிங்கிறது அவங்க ஈஸியா தொட்டுருது. சோ நம்ம இந்த இந்த இயர் ஐபிபிஎஸ் கிளர்க்லயே எல்லா ஸ்டேட் வைஸும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் வேகன்சி அதிகம். சோ நெறைய ஸ்டேட்ல இருந்து நமக்கு வந்து என்ன சொல்றது? அவங்க வந்து எழுதியிருக்காங்க. நாமளே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆர்ஆர்பில வேகன்சி இல்லாத போதெல்லாம் கர்நாடகாலாம் போய் எழுதியிருக்கோம். சார் சோ இப்ப நாம எனக்கு இந்த பண்ணதே இடத்துல தான் அவனும் பண்ண போறான். இல்ல சார். இப்ப எனக்கு இந்த இடத்துல ஒண்ணு தோணுது. எஸ் மேபி மேத்யூ. வடக்கன்ஸே இங்க வந்து எழுதி அப்புறம் தமிழ் கத்துக்கலாம்னு எழுதியிருப்பாங்களோ? எழுதியிருக்காங்க மேத்யூ. நம்ம சேனல்லே நம்ம கோட்லயே வந்து பாத்தீங்கன்னா, பீகார்காரங்க யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சார் ஓ! எல்பிடி எப்படி இருக்கும்? நான் வந்து இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு ஏதாவது பெரிய இஷ்யூ இருக்குமா? அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க. பீகார். சொல்லியிருக்கலாம்ல. ஐ அம் எதுக்குப்பா ஃப்ரம் இங்க அப்ளை பீகார். பண்ண? ஐ அம் ஃப்ரம் பீகார். நான் அதுக்கு நம்ம பெருசா ரிப்ளை பண்ணல. நம்ம விட்டுட்டோம். ம். அந்த ஓகே, மாரிலாம் ஓகே சார். இருந்திருக்கு. சோ அதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ம், ம். இருந்தாலுமே நாம ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொண்டு வந்திருக்கோம். அது கொண்டு வந்தா தான் உங்களால என்ன சொல்றது? எக்ஸாம்ஸ்க்கு படிக்க முடியும். அப்படின்னா மட்டும் தான் ஒரு ஹோப்போட படிப்பீங்க. சோ அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொண்டு வந்திருக்கோம். மேத்யூ போயிரலாம். எஸ் சார். ஸோ ஹியர் கம்ஸ் த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, 63 பிளஸ் ஆர் மைனஸ் 3. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப எடுத்துட்டு வந்த டேட்டா, நம்ம அனலைஸ் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா, 63 பிளஸ் ஆர் மைனஸ் 3 இருக்கலாம். அப்படின்றதான் கண்டிப்பா, கண்டிப்பா. ஐபிபிஎஸ் ஐபிபிஎஸ் கிளர்க்கோட கட் ஆஃபா இருக்க போகுது ஃபார் 2024 24 பிரிலிம்ஸ். பிலிம்ஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேள்வி இருக்கும். நான் அப்ப 60 கீழ தான் போட்டேன். என்னால அப்ப பாஸ் பண்ண முடியாதா? அப்டின்ட்டு இருக்கும். ஸோ அப்ப அந்த மாரி நபர்களுக்குலாம் என்ன சார் பண்ணலாம்? அதான் மேத்யூ. அந்த டஃப்ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த டஃப்பா இருந்தது இல்லையா? ம். ம். அந்த டஃப்பா இருந்த ஸ்லாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த டஃப்பா இருந்த ஆமா. ஸ்லாட்ஸ்ல ஒரு 55 பிளஸ் போட்டிருக்காங்க. ம். 55 பிளஸ்ஸே. இப்போ அந்த 3 ம். ம். ஸ்லாட்லாம் இருக்கு இல்லையா? அவங்கலாம் 55 பிளஸ் போட்டிருந்தாவே அக்யூரசியா போட்டுக்கணும் கண்டிப்பா. நான் இது மெயினா பாயிண்ட் பண்ணிடுறேன். நான் 55ன்னு சும்மா சொல்ல போறது இல்லாம 55 பிளஸ் அக்யூரசியா போட்டிருந்தீங்கன்னா, அந்த பேட்ச்ல இருக்கவங்கலாம் தாராளமா படிங்க. ரிமைனிங் பேட்சஸ்லாம் இருக்கீங்க இல்லையா? அவங்கலாம் ஒரு 60 பிளஸ் அக்யூரசி போட்டிருந்தாவே ஒரு 63 தான் கட் ஆஃப் வரும்னா அவங்களுக்கு தான் நெறைய ஹோப் இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? அக்யூரசி கரெக்ட் சார். இருக்கணும். கண்டிப்பா நீ எவ்வளவு போட்டிருக்கன்ற மேட்டர் இல்ல. உன்னோட மார்க்ல வந்து உன்னோட கொஸ்டின் வந்து நீ அக்யூரசியா போட்டிருந்தனா, கண்டிப்பா உன்னோட மார்க் வந்து இன்கிரீஸ் ஆகி தான் வரப்போகுது. கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகி வராது. எங்கேயாவது ஒரு இடத்துல ம். தப்பு பண்ணியிருப்போம். அதனால தான் டிக்ரீஸ் ஆயிருக்கும். சரியா? இந்த சார் பேட்ச்க்கு இப்ப தான் ரொம்ப மார்க் வந்து டிக்ரீஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மேஜரா இருக்க சான்சஸ் இல்ல இந்த இயர். ம். நார்மலைசேஷன்ல மட்டும் தான் என்னது உங்களோட அக்யூரசில மட்டும் தான் இந்த இயர் என்ன சொல்றது மேஜரா டிஃபர் ஆக போகுது. கண்டிப்பா சொல்லுங்க சார். மாரி.
இல்ல சார். இப்ப ஈசி ஸ்லாட்டுமே நான் வந்து 50 தான் சார் போட்டிருக்கேன் அப்டின்னா, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது? அடுத்த எக்ஸாம் கரெக்ட்டா படிங்க அப்டி தான் சொல்ல கண்டிப்பா. முடியும். அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து இதுல என்ன தப்பு பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ம், ஃபர்ஸ்ட் ம். அனலைஸ் பண்ணுங்க. சரி அந்த நீங்க இந்த எக்ஸாம்ஸ் ஐபிபிஎஸ் கிளர்க்ல என்னென்ன அட்டெம்ப்ட்லாம் குடுத்தோம்? என்னென்ன எதெல்லாம் நம்ம அட்டெண்ட் பண்ண முடியல? அப்படின்னு ஒரு இருக்கும் இல்லையா? இந்த டாபிக்லாம் நம்ம லேக் ஆயிட்டோம்னு இருக்கு இல்லையா? அந்த டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் பிரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு நமக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 பிளஸ் டேஸ் இருக்கு. சோ நீங்க இப்ப ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு பிஓ பிரிலிம்ஸ்க்கு 45 பிளஸ் டேஸ் இருக்கு. சோ இப்ப ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா கூட ஈஸியா கிராக் பண்ணலாம். ஐபிபிஎஸ் கிளர்க் பிரிலிம்ஸ கிளியர் பண்ணாதவங்களே நெறைய பேர் ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ கிராக் பண்ணி ஜாப் அடிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி கேட்டகரிலாம் நெறைய இருக்கு. சோ நாம தான் மோல்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பா. சரியா? சோ அதனால ஐபிபிஎஸ் கிளர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா நினைக்க வேண்டாம். அப்கமிங்ல நெறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. சோ நீங்கலாம் மத்த எக்ஸாம்ஸ கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்கணும். நீங்களுமே படிக்காம இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேத்யூ. ஓகே மேத்யூ. எஸ் சார். இவ்வளவுதான் டன். நம்ம முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஏதாவது எஸ் சார். சொல்லணும்னா சொல்லுங்க. முடிச்சிடலாம். அவ்வளோதான் சார் முடிச்சிடலாம். ஓகே கைஸ். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ ஆல் தி அப்கமிங்ல பெஸ்ட். மெயின்ஸுக்கு மறக்காம நம்ம சேனல முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஏன்னா வச்சு சப்ஸ்கிரைப் பாருங்க. பண்ணாமயே நெறைய பேர் மெயின்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. மேத்யூ கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறோம்னா மண்டேல இருந்து மெயின்ஸ் ஓரியன்டடா தான் ஃபுல்லா கொண்டு போறோம். பிரிலிம்ஸ்க்கு ம், அப்பப்ப தான் ம். காட்ட போறோம். ஃபுல்லா மெயின்ஸ் ஓரியன்டடா தான் கொண்டு போறோம். ஜிகேக்கு இல்ல நீங்க நெறைய ஐடியா ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னு நம்ப எனக்கு தெரியும். ராஜ் நம்ம ராஜ்மோகன் சார்லாம் பயங்கரமா பண்ணிருக்காரே மெயின்ஸ். கண்டிப்பா குவான்ஸ்லாம். போறாரு. அத நெறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. லைவ் ம், ம். வரலனாலுமே லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெக்கார்டர்ல நெறைய பேர் பார்க்குறாங்க. நம்ம அத பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ நம்ம இன்னுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளர்க் வைஸ், பிஓ வைஸ் அந்த ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் பிரிச்சு பிரிச்சு நெறைய நம்ம குடுக்கலாம். எக்ஸாம் வைஸ் கண்டிப்பா குடுத்துட்டோம்னா, சார். ஸ்டூடண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம். அப்கமிங் செஷன்ஸ்ல. ஓகே சார். ஓகே மேத்யூ. ஓகே சார் முடிச்சிடலாம். முடிச்சிடலாம் எஸ் மேத்யூ. கைஸ். ஆல் தி பெஸ்ட் ஆல். எஸ். தேங்க் யூ. எஸ். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச். டேக் கேர். ஹேவ் a நைஸ் டே. பாய். தேங்க் யூ. தேங்க் யூ. பை.